இப்போ வந்து கமர்தினும் கானா வினோத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது அவர் வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எதுக்குடா நீ போய் சாரி கேட்டேன், அதுக்குள்ளே போய் கமர்தீன் சாரி கேட்டாரா என்னவோ தெரில, நான் போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளே பாருக்கிட்ட போயிட்டு சாரி கேட்டிருக்காரு போல இருக்கு. அதை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுக்குடா சாரி கேட்கணுன்ட்டு நிற்கிற, சாரி கேட்டால் நீ தான் வேண்டாம் உன்னை பேட் டச் சொன்னான்னு சொல்லியாச்சுல, அப்போ நீ வந்து அதை கிளியர் பண்ணியாச்சுன்னா அத்தோடி விட வேண்டியதானே, எதுக்கு போயிட்டு சாரி கேட்குற அப்படின்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட கேட்குறாரு. அவருக்கு புரியவே இல்லை. அவர் சொல்கிறாரு, யாரடா நீ திட்டுற, என்ன பார்வை திட்டுறியான்னு அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு திட்டுறது வந்து வினோத, அவருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம நல்லது தானே சொல்கிறோம், இவன் எதுக்கு நம்மளை திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் கேட்குறாரு, டேய் நீ என்னையெல்லாம் திட்டுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆமாடா, நீ எதுக்குடா நான் சாரி கேட்கணுமா வேண்டாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நீ எதுக்குடா அதில் உள்ள வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே திருப்பவும் வினோத் வந்து அப்போவும் கோவப்படாமல் பொறுமையாக அவனுக்கு சொல்கிறாரு, டேய் நீ தொட்டியா தொடலையா, தொட்டா அதில் அன்வான்ட் டச்சா வாண்டட் டச்சாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின், தொடவே இல்லைன்னா அது வந்து எப்படி தோடி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னொடனே நான் தொடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாத்ரூமில் உள்ளே வந்துட்டு பாருவும் சாண்ட்ராவும் நிற்கிறாங்க. இவங்க வெளியில் அந்த கார்டன்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உடனே பாரு வந்து கிளியராக கேட்குறாங்க. அவனை சாண்ட்ரா முதல்ல என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரு இல்லை என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இங்கேருந்து என்ன பண்ணணும்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதை பாருவும் சாண்ட்ராவும் கிளியராக இருந்து கேட்டுட்ருக்காங்க. இதில் என்னென்னா இவங்களுக்கே ஒன்றும் தெரியல, இதுக்கு அட்வைஸ் கேட்குறதுக்கு யாரை கூப்பிடுறாங்கன்னா சபரியை. லவ் அட்வைஸ் கேட்குறதுக்கு இவங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கல போல இருக்குது. சபரியை போய் கூப்பிடுறாங்க. சபரி உடனே டே அதுதான் அவள் தோணவே இல்லைன்னு சொல்லிட்டாளேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கும் பொம்பளைங்களுக்கும் 7ஆம் பொருத்தம். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன ஐடியா கொடுப்பாரு. உடனே கமர்தீன் சொல்கிறாரு, எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு சொல்கிறது வந்து திரும்பவும் ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறது தானடா, என் பேர்லேயே அவ்வளோ தப்பையும் அவள் திருப்பி விடுறது மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. சபரி வந்து அந்த இடத்துல பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ உள்ளே இருந்துட்டு பாரு சொல்கிறாங்க, எனக்கு அப்போ அப்படி தான் தோணுச்சு, எனக்கு அவன் தொட்டது அப்படி அன்வான்ட் டச் மாதிரி தான் தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே பாரு க்ளோஷர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க இன்னுமே உள்ளேயும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு அன்வான்ட் டச்சுன்னு தான் தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து வினோத் வந்து அந்த இடத்துல சபரியை திட்டுறாரு. டே அவன் அப்படி சொல்கிறான், நீ இப்படி சொல்கிறியேடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து அந்த இடத்துல கமர்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறாரு. அப்போ சபரி சொல்கிறாரு, உனக்கு தான் மச்சான் அப்படி தோணுது, அவள் இல்லைன்னு சொல்லிட்டு போயாச்சு, நீ தான் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டு உள்ளேருந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பாருவும் சாண்ட்ராவும் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.